உங்களுக்கு இன்கம் கம்மியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் கம்மியாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுக்கு ஏற்கனவே லோன் இருக்குது இப்படி சூழ்நிலை இருந்தாலும் சரி, உங்களுக்கு லோன் ஆஃபர் வச்சுருக்காங்க. இன்கேஸ் எனக்கு பெருசாக இன்கம் இல்லை, கிரெடிட் ஸ்கோர் இல்லை, டிஃபால்ட் இருக்குது, பிரச்சனை இருக்குது, எங்கே எனக்கு லோன் கிடைக்காத பட்சத்தில் வணக்கம், ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். லோன் தரக்கூடிய பேங்குகளை பற்றியும் ஆப்புகளை பற்றியும் ரிவ்யூஸ் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஸ்கோர் குறைவாக இருக்கிறவங்களுக்கு லோன் தரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு லோனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த லோனை தரக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி லிஸ்ட்டில் இருக்கிறாங்க. ஆர்பிஐயில் ரிஜிஸ்ட்ரேஷன் செஞ்சு தான் இந்த லோனை தராங்க. இவங்க இன்னைக்கு நேற்றுக்கு வந்தவங்க கிடையாது, ரொம்ப நாளாகவே இந்த ஃபினான்ஸ் ஃபீல்டில் இருக்காங்க. ஸோ கிரெடிட் ஸ்கோர் நார்மல் கிரெடிட் ஸ்கோர் இருந்தாலும் இவங்க லோன் தராங்க. உங்களுடைய வருமானம் கம்மியாக இருந்தாலும் லோன் தராங்க. அது என்ன தருவாங்க, எந்த பேஸில் தராங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 15,000 தான் சம்பளம் அப்படி சூழ்நிலை இருந்தீங்கன்னா கோஆப்ளிகேட் மூலமாக லோன் தராங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுன்றது விரிவாக இதில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு திடீர்னு ஒரு அமௌண்ட் தேவைப்படுது, உங்களுடைய கிரெடிட் ஸ்கோரும் பெருசாக இல்லை, ஆல்ரெடி ஒரு லோனும் வாங்கி வச்சுருக்கீங்க, என்ன பண்ணுறது தெரியலைங்க அப்படி சொல்லியிருந்தீங்கன்னா பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அடிப்படையில் உங்கள் பழைய லோனை மாற்றத்துக்கான ஆப்ஷன்ஸும் வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் டாப் அப் லோன் ஆப்ஷன்ஸும் வச்சுருக்காங்க. ஸோ எல்லா விதமான ஆப்ஷன்ஸ், அதாவது ஒரு கஸ்டமருக்கு என்னென்ன விதமான தேவைகள் இருக்குமோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் நிறைய வச்சிருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் இவங்கள பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜிகே வித் ஜேகே சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் கொடுங்க. இது போல் நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்லோட் வீடியோஸ் நோட்டிஸ் உங்களுக்கு பிரயோஜனமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தெளிவாக கிடைக்குதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஃபினான்ஸ் கம்பெனிஸ் பொறுத்த வரைக்குமே நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனியில் தான் இவங்க இருக்கிறாங்க. ஆர்பிஐயில் ரிஜிஸ்ட்ரேஷன் செஞ்சு ரொம்ப நாளாகவே இந்த ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் நடத்திட்டு வராங்க. ஆதித்யா பிர்லா கேபிட்டல் இவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏபிசிடி சொல்லக்கூடிய ஒரு லோன் ஆப்பை இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லோன் ஆப்பில் என்னென்ன விஷயங்களுக்கு நான் ஒன் பை ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த லோனை வாங்குறது எப்படின்னு ஒன் பை ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா அதுக்கு கிரெடிட் ஸ்கோர் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லலாம். அதே நேரத்தில் இன்கம் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னு நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அடிப்படையில் இன்கேஸ் பழைய லோனை நீங்கள் புதுசாக, அதாவது ஏற்கனவே பெரிய வட்டியில் மாட்டிக்கிட்டேன் பாஸ், எனக்கு கம்மியான வட்டியில் லோனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், எக்ஸ்ட்ராவும் பணம் வேணும் அப்படின்னீங்கன்னா அதுக்கு என்ன பண்ணலான்ட்டு ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆதித்யா பிர்லா கேபிட்டல் லோன் ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோர் போய் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அலோஸ் கேட்குது. ஸோ அலோஸ் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா மொபைல் நம்பர் கேட்கும், நேம் கேட்கும். ஸோ நேம் நீங்கள் கொடுத்த பிறகு டேர்ம் அண்ட் கண்டிஷன் ஒரு ஆப்ஷன் வரும். நீங்கள் கொடுத்த பிறகு சென்ட் ஓடிபி வரும். ஓடிபி கொடுத்த பிறகு வெரிஃபிகேஷன் ஆகும். வெரிஃபிகேஷன் முடிஞ்ச பிறகு யூபிஐ பேமெண்ட் செட்டப் பண்ண சொல்லும். நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கிங்க. ஸோ ஸ்கிப் அண்ட் கோ டு ஹோம் பேஜ்னு ஆப்ஷன் வரும், அதை கொடுத்துட்டு போயிடுங்க. இது லோன்ஸ் ஆப்ஷன்ஸ் நம்ம போக போகிறோம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா லோன், இன்வெஸ்ட்மெண்ட், இன்சூரன்ஸ் நிறைய இருக்குது. அதில் நம்ம லோனை தேர்ந்தெடுக்கிறோம். கெட் இன்ஸ்டன்ட் லோன் அப் டு 5 lakhs ஒரு ஆப்ஷன் வருது. ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. அதாவது பர்சனல் யூஸ்க்காக லோன் வாங்க போகிறீங்களா, அல்லது பொருட்கள் வாங்கிறதுக்காக லோன் வாங்க போகிறீங்களா, அதாவது கன்சியூமர்னு சொல்லுவாங்க இல்லையா, ஏசி வாங்க போகிறேன், டிவி வாங்க போகிறேன், ஃப்ரிட்ஜ் வாங்க போகிறேன், அந்த காரணத்துக்காக வாங்குறீங்களா, வெட்டிங் லோனுக்காகவா, மெடிக்கலுக்காக வாங்குறீங்களா, அல்லது வெக்கேஷனுக்காக வாங்குறீங்களா, ஹோம் ரெனோவேஷனுக்காக வாங்குறீங்களா, ரீசன்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. நம்ம பர்சனல் யூஸையும் சூஸ் பண்ணிப்போம். ஸோ அப்படி பண்ணிட்டு உள்ளே போகும் பார்த்தீங்கன்னா பர்சனல் யூஸ் லோன் பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி என்னன்னு ஃபஸ்ட்டு காட்டிடுறாங்க. அந்த எலிஜிபிலிட்டிலாம் காட்டி இது ஓகேவா பார்த்துக்கப்பா, அதுக்கப்புறமா உள்ள போய் பார்த்துக்கன்னு விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ நம்ம நேராக போயிடலாம் பாயிண்ட்டுக்கு. பிக்அப் வேர் யூ லெஃப்ட் ஆஃப்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதுங்க கொடுத்த பிறகு டேரெக்டாக உள்ளே போகுது. பேசிக் இன்ஃபர்மேஷன் கேட்குறாங்க. உங்களுக்கு பர்சனலைஸ் யுவர் லோன் எவ்வளோ பணம் தேவைப்படுதுன்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து வெரிஃபிகேஷன்ஸ் கேட்பாங்க. ஸோ உங்களுடைய டீட்டெயில்ஸை வெரிஃபிகை பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு பணம் வந்துடும் சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் வருது. இதெல்லாம் வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷனாக சொல்கிறாங்க. அப்படி இங்கே கொடுத்த பிறகு பேன் கார்டு நம்பர் கேட்குறாங்க, டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க, ஃபுல் நேம் கேட்குறாங்க. பேன் கார்டில் என்ன நேம் இருக்கோ நீங்கள் அப்படியே கொடுத்துருங்க. நீங்கள் அது கொடுத்து முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா கேஒய்சி டீட்டெயில்ஸ், ஆதார் கார்டு, பேன் கார்டு டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. ஆதார் கார்டு, பேன் கார்டு நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். சம்டைம்ஸ் வந்து ஆதார் கார்டு நம்பரை கொடுத்துட்டு அதுக்கு ஒரு ஓடிபி வரும், அதை நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் அது கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுது நீங்கள் போட்ட பிறகு உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் உடனே காட்டுவாங்க. சில நேரத்தில் டைம் எடுக்கும், சில நேரத்தில் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு உங்களுக்கு ரெப்ரசன்டேட்டிவ் கால் பண்ணுவாங்க. ஸோ ஆதித்யா பிர்லாலேருந்து கால் பண்ணி உங்களுக்கு இவ்வளோ சேங்ஷன் ஆயிருக்கு, அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ், எக்ஸ்ட்ரா டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும் டீட்டெயில்ஸ் அவங்க கேட்பாங்க. இது வந்து பர்சனல் லோனுக்கான விஷயம். கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்குமே ஏபிசி ப்ரோன்ட்டு நிறைய விதமான கிரெடிட் கார்டு இங்கே வச்சுருக்காங்க. ஸோ லிமிட்டை சொல்லணும்னா குறைஞ்ச லிமிட்டு 65,000 உங்களுக்கு லிமிட் இன்க்ரீஸ் பண்ணி தராங்க. ஸோ அதை நீங்கள் 2,000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, அது இஎம்ஐ போட்டு தான் தாராளமாக இஎம்ஐ போட்டுக்கலாம். ஸோ ஒரு அமௌண்ட்டுக்கு மேலே உங்களால் இஎம்ஐ கட்ட முடியலன்னா நீங்கள் 2,000 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் இவங்க வச்சுருக்காங்க. நிறைய கார்டு இவங்க கொடுத்துருக்காங்க. அந்த கார்டில் பார்த்தீங்கன்னா வெரைட்டி இருக்குது. ஸோ ஏபிசி ஃப்ளெக்ஸ் நெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த கார்டை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு வந்து நோ ஆனுவல் ஃபீஸ், நோ ஜாயினிங் ஃபீஸ்.
இன்னொரு கார்டு இருக்குது ஏபிசி பிக் பிஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி 49 ரூபா கட்டுற மாதிரி ஒரு கார்டு. இன்னொரு கார்டு ஏபிசி ப்ரோன்ட்டு அது மந்த்லி 1000 ரூபா கட்டுற மாதிரி இருக்குது. இது என்னங்க வேறு ஆனம் தான் கேள்விப்பட்டிருக்கோம். இதுனா மந்த்லி கேட்குறீங்களா? இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். அதான் ஒரு மேட்ரு. உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கார்டு சாங்ஷன் ஆகிடும். ஆனால் இந்த சார்ஜஸ்லாம் மந்த்லி பிடிப்பாங்க. ஸோ அதே 45 நாள் தான் இவங்க டியூரேஷன் தராங்க. ஆனால் எல்லா வித கிரெடிட் கார்டுக்கு என்னென்ன ஃபார்மாலிட்டிஸோ அதே தான் வச்சுருக்காங்க. கிரெடிட் கார்டில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கோ அதிலே தான் எல்லா கிரெடிட் கார்டு என்னென்ன பெனிஃபிட் இருக்கோ அதே தான் இவங்களும் வச்சுருக்காங்க. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா பெருசாக கிரெடிட் ஸ்கோர் இல்லாதவங்களுக்கு இது ஓகேவா சொல்ல முடியும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டீட்டெயில் கேட்கல. ஸோ அப்ளை நான் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கேட்குறாங்க. நான் அதுக்குள்ளே போகலை. ஸோ ஆதார் கார்டு பேன் கார்டு கண்டிப்பாக கேட்பாங்க. இதெல்லாம் கொடுத்து முடிச்ச பிறகு உங்களுக்கு கார்டு வரதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்திருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பர்சனல் லோனுக்குள்ள வருவோம். பர்சனல் லோன் எனக்கு எவ்வளோங்க தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50,000 5 லட்சம் வரைக்கும் லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. வட்டியை பொறுத்திருக்குமே 10.99% வந்து 30% பெர் ஆனம் போட வாய்ப்பு இருக்குது. ப்ராசஸிங் ஃபீஸ் 1.2% ஸ்டார்ட் ஆகுது சொல்கிறாங்க. ப்ளஸ் ஜிஎஸ்டி இதுக்கு வரும் சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1 லட்ச ரூபா லோன் வாங்குறீங்க, 18 மாதம் இஎம் எடுக்கிறீங்க வச்சுங்களேன், வட்டி ஒரு 18.5% பெர் ஆனம் போடுறீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீஸ் 1.2% அப்படி போட்டிங்க வச்சுங்களேன், உங்களுக்கு எவ்வளோ வரும்னா கிட்டத்தட்ட 1000 ரூபாயிலேருந்து 2000 வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் ஜிஎஸ்டி இதுக்கு வரும். கையில் எவ்வளோ கிடைக்குன்னா இந்த ப்ராசஸிங் ஃபீஸ்லாம் பிடிச்சிக்கிட்டு 1 லட்ச ரூபா கேட்டிங்கன்னா கையில் எவ்வளோ கொடுப்பாங்கன்னா 97,610 ரூபா தான் கையில் கொடுப்பாங்க. மொத்தமாக எவ்வளோ கட்டியிருப்பீங்க இந்த 18 மாதத்தில் பார்த்தீங்கன்னா 1,14,880 ரூபா நீங்கள் கட்டியிருப்பீங்க. ஆதித்யா பிர்லா கேபிட்டல் ஏபிசிடி சொல்லக்கூடிய இந்த லோன் ஆப்பை பொறுத்த வரைக்குமே பர்சனல் லோன் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா என்னென்ன விஷயங்கள் கேட்பாங்க, அதுக்கு என்னென்ன விஷயங்கள் கொடுக்க வேண்டியதுக்கும் விஷயத்த சொல்லியிருக்கேன். இப்போ முக்கியமாக பாயிண்ட்டுக்கு வருவோம். இப்போ வந்து கிரெடிட் ஸ்கோர் குறைவாக இருக்கிறவங்களுக்கு என்ன விஷயங்கள் கேட்பாங்க? கிரெடிட் ஸ்கோர் குறைவாக இருக்கிறவங்களுக்கு உங்கள் லிமிட்டு கம்மியாக கொடுப்பாங்க. கிரெடிட் கார்டு வாங்கதா இருந்தால் லிமிட் கம்மியாக கொடுப்பாங்க. இதுவே பர்சனல் லோன் இருந்தாலும் அதே தான். ஒரு 50,000 ரூபாயிலேருந்து 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபாய்க்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் இதில் முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம்னா கிரெடிட் ஸ்கோர் கம்மியாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. நீங்கள் ஏற்கனவே வாங்கியிருக்க லோனை பேமெண்ட் பக்காவாக கட்டியிருக்கணும். அப்படி கட்டியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. லிமிட் கம்மியாக இருக்கும், அதோட அமௌண்ட் கம்மியாக இருக்கும். இது மட்டும் கவனிச்சுக்கணும். இன்கேஸ் ஏதாவது டியூ வச்சுருக்கீங்க, ஏதாவது ஒரு டிஃபால்ட் இருந்தீங்கன்னா பிரச்சனை இருக்குது. ஸோ இதை முக்கியமாக சொல்லணும். ஸோ கிரெடிட் ஸ்கோர் வந்து நம்பர் வைஸ் பிரச்சனை இல்லை. நீங்கள் கட்டியிருக்க லோனை ப்ராப்பராக கட்டிக்கணும்னு சொல்கிறாங்க. இல்லைங்க எனக்கு சேலரி ரொம்ப கம்மியாக இருக்குது, என்னோடய வருமானம் ரொம்ப கம்மி, என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. உங்களுக்கு சேலரி கம்மியாக தான் கவலைப்படாதீங்க. கோ அப்ளிகேட் மூலமாக இன்னொரு நபரும் சேர்த்து அவரோட சேலரி சேர்த்து நீங்கள் லோன் வாங்கிக்கலாம். கணவன் மனைவியாக சேர்ந்து கூட லோன் வாங்கிக்கலாம்னு ஒரு ஆப்ஷனும் இங்கே வச்சுருக்காங்க. ஒரு பர்சனல் லோன் வாங்க போகிறீங்க, இப்போ எல்லா டீட்டெயிலும் கொடுத்துட்டீங்க, ரெப்ரசன்டேட்டிவ் உங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு இவ்வளோ சேங்ஷன் ஆகிருக்கு அல்லது இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறாங்கன்னா, இல்லை உங்களுக்கு கிடைக்காது, உங்களுக்கு வந்து சரியான கிரெடிட் ஸ்கோர் இல்லை அப்படி சொன்னால் கூட நீங்கள் கோ அப்ளிகேஷன் ஆப்ஷன்ஸ் மூலமாக நாங்கள் மறுபடியும் அப்ளை பண்ண சொன்னால் நீங்கள் டேரெக்டாக போடுறதாலும் சரி, ரெப்ரசன்டேட்டிவ் வீட்டில் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, கோ அப்ளிகேஷனோட டீட்டெயில்ஸும் சேர்த்து கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். ஆல்ரெடி லோன் வாங்கியிருக்கேன், ஒரு 18% வட்டி கட்டுற மாதம் என்னால் கஷ்டமாக இருக்குது, 5 லட்ச ரூபா லோன் வாங்கிட்டு கஷ்டப்பட்டுருக்கேன், அல்லது ஒரு 16% கஷ்டப்பட்டுருக்கீங்கன்னா நீங்கள் அந்த லோனை நீங்கள் கம்மியான வட்டியில் மாற்றுறதுக்கான ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அடிப்படையில் லோன் வாங்குறதுக்கான ஆப்ஷன் வச்சுருக்காங்க. இது முக்கியமான எலிஜிபிலிட்டி என்னென்னா உங்களோட இன்கம் நல்லா தரமாக இருக்கணும். ஸோ இன்கம் நல்லா இருந்துச்சுன்னா, அதாவது வேறு ஏதாவது லோனுக்குன்னு வாங்காமல் ஒரே லோன் வாங்கியிருந்தீங்கன்னா, பர்சனல் லோன் வாங்கியிருந்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களுக்கு கம்மியான வட்டியில் கம்மியான இஎம்ஐ கூட நீங்கள் பிரிச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா பணம் தேவைப்பட்டால் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆதித்யா பிர்லாவுடைய அந்த ஏபிசி சொல்லக்கூடிய ஆப்பில் இவ்வளோ விஷயம் இருக்குது. இந்த லோன் வந்து எவ்வளோ கன்ஃபார்மாக எங்களுக்கு லோன் கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா, உங்கள் கிரெடிட் ஸ்கோர் நல்லா இருக்குது, ஒரு நார்மலான இன்கம், உடனடியாக லோன் கிடைக்கும். 2 நாளில் சாங்ஷன் ஆக அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதிகமான தொகைன்னும் போது 3 நாள் கூட ஆகலாம். ஏன்னா வெரிஃபிகேஷன்ஸ் கண்டிப்பாக பார்ப்பாங்க, கிரெடிட் ஸ்கோர் அவங்க ஒரு தடவை செக் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயங்கள். என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு மறுபடியும் சொல்லிடுறேன். இந்த ஆதித்யா பிர்லா கேபிட்டலில் உங்களுக்கு இன்கம் கம்மியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் கம்மியாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுக்கு ஏற்கனவே லோன் இருக்குது இப்படி சூழ்நிலை இருந்தாலும் சரி, உங்களுக்கு லோன் ஆஃபர் வச்சுருக்காங்க. இன்கேஸ் எனக்கு பெருசாக இன்கம் இல்லை, கிரெடிட் ஸ்கோர் இல்லை, டிஃபால்ட் இருக்குது, பிரச்சனை இருக்குது, எங்கே எனக்கு லோன் கிடைக்காத பட்சத்தில் கிரெடிட் கார்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் கிரெடிட் கார்டில் என்ன முக்கியமாக கவனிக்கணும்னா, சாதாரண கிரெடிட் கார்டு போல் பெர் ஆனம் உங்களுக்கு சார்ஜஸ் இருக்காது, பெர் மந்த் இருக்கும். ஸோ அதனால் இதை நீங்கள் கவனிக்கணும். இப்போது முக்கியமான பாயிண்ட்டுக்கு வந்துடும். ஸோ வட்டி எவ்வளோ போடுவாங்க, இது வேறு என்ன மைனஸான விஷயம் இது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிரெடிட் ஸ்கோர் உங்களுக்கு இன்கம் இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வட்டி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் ப்ராசஸிங் ஃபீஸ் இதில் மறைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது எவ்வளோ ப்ராசஸிங் ஃபீஸ் போடுவாங்கன்றது சொல்ல முடியாது. உங்களுக்கு 1.18% சொல்கிறாங்க, சம்டைம்ஸ் 3 அல்லது 2% போட வாய்ப்பு இருக்குது. அதுவும் உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோரை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ப்ளஸ் ஜிஎஸ்டியும் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ 1 லட்ச ரூபா கேட்டிங்கன்னா 1 லட்ச ரூபா முழுசாக வராது, ஒரு 3000 ரூபா பிடிச்சிட்டு தான் வரும். ஸோ நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் சொல்லியிருப்பேன். ஸோ இதான் முக்கியமான விஷயம். டாக்குமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்குமே ஆதார் கார்டு, பேன் கார்டு, 3 மாதத்துக்குன சேலரி ஸ்லிப் அல்லது 3 மாதத்துக்கான பேங்க் ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து டாக்குமெண்ட்ஸ். இதில் நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். நீங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸில் தெரிவிங்க. மற்ற வீடியோ மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.